குழந்தைங்க வந்து வெளிநாட்டிலேயோ இல்லை வெளியூர்லேயோ இருக்கும்போது நம்ம எப்படி தைரியமாக இருக்கலாம், எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்படி 40-70 ரூல்னு ஒன்று இருக்குது. அதாவது 40 வயசில் பெரியவங்க இருக்கும்போது அவங்களோட அம்மா அப்பா வந்து 70 வயசோ அந்த வயசோட ரேஞ்சிலையோ அவங்க இருக்காங்க. ஸோ இந்த 40-70 ரூல் அப்படிங்கிற போது இந்த 40 இயர்ஸில் அவங்களும் அவங்களோட ப்ரொஃபஷனை நோக்கி போயிட்டுருப்பாங்க. அதே மாதிரி ஒரு மெடிக்கல் சேலஞ்ச் இருக்கும்போது அந்த குழந்தைங்க உடனடியாக வரத்துக்கு அவங்களுக்கு வசதிப்படுறதா அதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ சப்போஸ் அந்த குழந்தைங்க அதுக்கும் ரெடியாக இருக்காங்க, வந்து ஹெல்ப் பண்ண சர்வ் பண்ண ரெடியாக இருக்காங்க, இல்லை ஒன்ஸ் இன் அ மந்த் அவங்கள வந்து பார்க்க வராங்க, வெளியூர்ல பூங்காற்று நேயர்களுக்கு டாக்டர் வித்யாஹரியோட வணக்கம். இன்னித்தோட தலைப்பு வந்து நம்ம பெரியவங்க இருக்கும்போது குழந்தைங்க வந்து வெளிநாட்டிலேயோ இல்லை வெளியூர்லேயோ இருக்கும்போது நம்ம எப்படி தைரியமாக இருக்கலாம், எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கோட ஒரு ஃபேமிலி டைனமிக்ஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம வந்து சின்ன பசங்களாக இருக்கும்போதே நல்லா படிக்கணும், வெளிநாட்டில் போயிட்டு வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அந்த குழந்தைங்கள சொல்லி வளர்க்குற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய குழந்தைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வெளியூரில் போயிட்டு, அதாவது நம்ம US, UK, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி வெளியூரில் இருந்துட்டு தான் அவங்க வந்து ஃப்யூச்சரை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு 40-70 ரூல்னு ஒன்று இருக்குது. அதாவது 40 வயசில் பெரியவங்க இருக்கும்போது அவங்களோட அம்மா அப்பா வந்து 70 வயசோ அந்த வயசோட ரேஞ்சிலையோ அவங்க இருக்காங்க. ஸோ இந்த 40-70 ரூல் அப்படிங்கிற போது இந்த 40 இயர்ஸில் அவங்களும் அவங்களோட ப்ரொஃபஷனை நோக்கி போயிட்டுருப்பாங்க. அதே மாதிரி 70 இயர்ஸில் இருக்கிறவங்க அவங்களும் அந்த முதுமை காலத்தில் அவங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகளை பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து 40 வயசுல அவங்க வந்து கரியர் பில்ட் பண்ற நேரத்துல நம்ம என்னோடைய இரு அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ நிறைய இடத்துல ஒரே வீட்டில் இல்லாமல் ஒரே ஊரில் கூட இருக்கலாம், இல்லை ஒரே நாட்டில் வேற ஊரில் இருக்கலாம், இல்லை மொத்தமாகவே வெளியூர்லேயே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங் நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை நம்ம நல்லா வச்சுக்கணும். நம்ம ஃபிசிக்கலாக நம்ம ஹெல்த்தியாக இருந்தோம் அப்படிங்கிறதுனா நம்ம ஓடி ஆடி நம்ம வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கு ஈஸியராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அது நம்மளே பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ நம்பர் 1 அப்படிங்கிறது ஃபிசிக்கல் ஹெல்த் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபிசிக்கல் ஹெல்த்தை கண்டினியூஸாக நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக நீங்கள்லாம் எக்ஸசைஸ் பண்ணணும், நல்ல ஆரோக்கியமான ஒரு உணவை நம்ம வந்து உண்டணும். அது மட்டும் இல்லாமல் நல்லபடியாக நம்ம கரெக்டான நேரத்துக்கு தூங்கணும். ஸோ இது எல்லாமே ஒரு பேசிக் நெசசிட்டிஸாக நம்மளுக்கு ஆகிடும். ரெண்டாவது, ஃபைனான்ஷியலாகவும் நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கணும். ஸோ நம்ம மென்டலாக நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் ஹெல்த்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது, நம்மள்ட்ட பண வசதி இருக்குது அப்படிங்கிறதுனாலே நம்ம வந்து மென்டலாகவும் ஸ்ட்ராங்காக இருப்போம். சப்போஸ் பண வசதி இல்லை, நம்ம வந்து அதை முதுமை காலத்துக்காக கரெக்டான லெவலில் நம்ம வந்து சேர்த்து வச்சுக்காம இருக்கோம் அப்படிங்கிறதுனா நம்ம வந்து நம்மளோட பசங்கள்கிட்ட நம்ம வந்து காசு கேட்குற மாதிரி இருக்கும். சில பேருக்கு பென்ஷன் வரா மாதிரி இருக்கும், அந்த பென்ஷன் பத்தாமையும் இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல நம்ம அந்த ஒரு அடல்ட் டாக் மாதிரி உட்காந்து இந்த ஃபைனான்ஷியல் சினாரியோவை நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 1-2 குழந்தைங்க இருக்காங்கன்னா நான் ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறேன், இல்லை நான் ரெண்ட் கொடுக்குறேன், நான் எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறேன், இல்லை நான் மளிகை சாமானம் காய்கறிகளுக்கு நான் வந்து பார்த்துக்கிறேன், இல்லை நான் வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அம்மா அப்பாவுக்கு இருக்குன்னா அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க வருவாங்க. ஸோ இது வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கு ஒரு கம்ஃபர்ட்டாக கொடுக்கும். ஸோ அவங்க பக்கத்தில் இல்லைனாலும் அவங்க வந்து ஓரளவுக்கு அவங்க வந்து ஸ்டெடியாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
அடுத்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட இமோஷனல் வெல்பீயிங் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற போது நம்ம வந்து சோஷியலாக ஆக்டிவாக இருக்கணும். ஸோ சோஷியலாக ஆக்டிவ்னா இன்னைக்கு நிறைய இடத்துல கம்யூனிட்டி ஆக்டிவிட்டீஸ் தான் நிறைய நடக்கிறது. ஒரு வெள்ளிக்கிழமை இருந்ததுன்னா ஒரு பூஜையோ என்ன இருந்தாலுமே எல்லாருமே சேர்ந்து செய்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஒரே பில்டிங்கில் மேபி ஒரு வயதானவங்க எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிறதுனா அவங்க எல்லாரும் கூடி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ சம்திங் லைக் தட் அவங்க வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுனா அவங்களுக்கு ஒரு ரீசன் இருக்கும், நான் ட்ரெஸ் பண்ணிட்டு நான் வெளியில் போகிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறது. ஸோ சில நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அவுட்டிங்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெல்பீயிங் கொடுக்கறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து வாக்கிங்காக சேர்ந்து போகிறதோ இல்லை வெளியில் போயிட்டு ஷாப்பிங்க்கு போகிறதோ, ஸோ லேடிஸ்க்கு லேடிஸ் அவங்க வந்து பகிர்ந்துக்கிறதோ, ஜென்ஸுக்கு ஜென்ஸ் அவங்களும் ஏதாவது அவங்களோட லைஃப்பை வந்து ஷேர் பண்ணிக்கிறதோ, இது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு காரணமாக இருக்கும். நீங்கள் இதை பார்த்துட்டே போனீங்க அப்படிங்கிறதுனா ஃபிசிக்கலாக ஹெல்த்தியாக இருக்காங்க, ஃபைனான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்காங்க, இமோஷ்னலாக சோஷியலாகவும் அவங்க வந்து கரெக்டாக இருக்காங்கங்கிற போது அவங்க நல்லபடியாக ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. இதில் ஏதாவது ஒரு சேலஞ்ச், ஒரு உதாரணத்துக்கு ஒரு மெடிக்கல் சேலஞ்ச் இருக்கும்போது அந்த குழந்தைங்க உடனடியாக வரத்துக்கு அவங்களுக்கு வசதிப்படுறதா அதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ சப்போஸ் அந்த குழந்தைங்க அதுக்கும் ரெடியாக இருக்காங்க, வந்து ஹெல்ப் பண்ண சர்வ் பண்ண ரெடியாக இருக்காங்க, இல்லை ஒன்ஸ் இன் அ மந்த் அவங்கள வந்து பார்க்க வராங்க, வெளியூரில் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ இயர் வந்து அவங்கள பார்க்க இருக்காங்க, அவங்க கிராண்ட் சில்ட்ரனோட வராங்க அப்படிங்கிறதுனா வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸில் இன்ட்ரூட் பண்ணாமல் ஒரு கரெக்டான ஒரு பவுண்ட்ரீஸில் நம்ம எல்டர்லி பேரண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து அது கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த குறிப்புகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.